ஒண்ணு இதெல்லாம் என்னதுக்குமா? பரவாயில்ல, சாப்பிடுங்க. நீங்களாம் கொஞ்சம் கதை வருது. ஐயா சம்மதம் கொடுத்தாருங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தோட வேலையை ஆரம்பிச்சிருவோம். பாத்தீங்களா, மறந்துட்டேன். என்ன? முதல்ல நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். சிவகாமி கல்யாண விஷயமா நீங்க நினைக்கிற போது முதல்ல என்கிட்ட கலந்துக்கிட்டு தான் நீங்க பேசணும். என் தம்பி வக்கீலுக்கு படிக்கிறது உங்களுக்கு தெரியும். அவன் படிச்சு முடிக்கிட்டோம், பேசி முடிச்சிடும். கரெக்ட். ஆமா, அந்த ஜெயில் கட்டுற வேலையை எப்ப ஆரம்பிக்க போறோம்? டெண்டரை எடுத்துக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சு விட்டுற வேண்டியதான். சும்மா மட 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 பட மாட்டான்னு. வாங்க 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 வாங்க. இதுதான் கட்சியம். எப்படி? கரெக்ட். பெரிய கான்ட்ராக்டர்னு பேரை வச்சுக்கிட்டு பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்காம இருந்தா சரியா போச்சா? நான் இங்க வந்து என்னங்க பார்க்க போறேன்? எல்லாம் நீங்க பார்த்து செஞ்சா சரி. நாங்க தான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னைக்குதான் இதை புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு வந்த மாதிரி தினசரி ஒரு முறை வந்து இங்க என்ன நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறது நேரடியா பார்த்தா தானே இந்த தொழில உள்ள நுணுக்கம் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க இங்க வரலனாலும் நாங்களே உங்களை பார்க்க வந்து நிச்சயமா வந்திருப்போங்க. ஏன், என்ன விஷயங்க? ஒண்ணு இல்ல, நம்ம கையில இருந்த பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. சர்க்கார்ல இருந்து நமக்கு வர வேண்டிய பணம் இந்த மாத கடைசியில தான் வரும். சிவுண்டு இரும்பெல்லாம் உடனடியா டெலிவரி எடுக்கணும், இல்லன்னா வேலை நின்று போயிடும். உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருந்தா. பணத்தை பத்தி நீங்க எப்பவும் கவலைப்படாதீங்க. இதுல வர லாபத்தை விட நல்ல பேரை தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனுங்களே, பணத்தட்டுப்பாட்டுனால வேலை நின்று போச்சுங்கிற பேரே ஏற்படக்கூடாதுங்க. உங்களுக்கு எப்பப்ப பணம் தேவையோ என்கிட்ட சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணும்னாலும் தரேன். அதுக்கு நாங்க நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் வரட்டுங்களா? பணத்தை பத்தி நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சொல்றாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னா ஆறு சொல்லி உயிரை வாங்குறான். நீங்க உட்கார்ந்து ஆடுங்களேன். வேண்டாம், நீயா? சத்தியவேலு ஐயா, எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குது இல்ல? நடக்குது. அதாவது கும்பமேளா நடக்குதுன்னு பேப்பர்ல போட்டுருக்கு. நான் போயிட்டு வரலாமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்தா போயிட்டு வாங்களேன். எப்ப புறப்படுறதா? இன்னைக்கு புறப்பட்டா தான் அந்த சமயத்தில் அங்க போய் சேர முடியும். ஓஹோ.
நகத்தை கடிச்சுக்கிட்டே ஒரு பையன் போறானே, அதான் போறானே அவனா? ஆமா, இந்த பாய பேரு குமரன். நடக்கட்டே நடக்கட்டேங்க. என்னங்க அந்த பையன் என்ன குத்தம் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க? அவனா உலகம் இந்த வயசுலயே ஒரு படுகொலையே பண்ணிவிட்டு வந்திருக்கான் ஐயா. ஆளை பார்த்தா நம்ப முடியுதா? என்னப்பா? ஒண்ணு இல்ல சார். ஏன் சார், அந்த கான்ட்ராக்டர் உங்ககிட்ட என்னமோ கேட்டாரு. என்னவோ என்ன, எல்லாம் உன்னை பத்தி தான் கேட்டாரு. என்ன பத்தியா? என்ன சார் கேட்டாரு? உன்னை பத்தி வேற என்னப்பா அவரு கேட்பாரு? உன் பேர் என்ன, என்ன உத்தம் பண்ணா அப்படின்னு கேட்டாரு. சார், அவரு பேர் என்னங்க? அவரு பேரு சக்திவேல். கான்ட்ராக்டர் சக்தி வேற நீ பார்க்கணுமா? ஆமா சார். அவர் என்ன உனக்கு சொந்தமா? ஆமா சார். இங்கிருந்து அவருக்கு லெட்டர் போகும். அதை பார்த்து அவர் இங்க வந்தாருன்னா நீ பார்க்கலாம். ஆட்டு சார். என்ன பார்க்கணும்னு விரும்பினியாமே, நீ யாரப்பா? நான் யாருன்னே தெரிஞ்சுக்காம தான் என்ன நீ பார்க்க வந்திருக்கியா? உள்ளபடியே சொல்லு, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? தெரியுது, கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. சந்தேகப்படாதே, நான் குமரன் தான். தம்பிதான். நீ குமரனா இருக்கலாம்பா, என் தம்பியா இருக்க முடியாது. என் தம்பியா இருந்தால் நீ கொலைகாரனா இருக்க முடியாது. ஓ, இப்பத்தான் உண்மையிலே எனக்கு சந்தேகம் ஏற்படுது. சந்தேகமா? நீ என் அண்ணனா இருந்தா உன் தம்பி கொலை செய்திருப்பாங்கிறத நீ நம்பவும் முடியாது. அப்ப நீ கொலை செய்யலையா? கொலைகாரன் தான். என்னடா? இனிமே தான் செய்ய போறேன். படிக்கு படி வாங்காம மட்டும் நான் சாக மாட்டேன். நீ என்ன நம்புறியா இல்லையா? நம்புறேன்டா, நம்புறேன். என்ன தங்கச்சி சௌக்கியமா இருக்கா? இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, கல்யாணம் எனக்கு தான் ஆயிடுச்சு. அண்ணே, உனக்கு குழந்தைங்க?
ஏண்ண அண்ணே, சிவகாமிக்கு என் ஞாபகம் இருக்கா? எப்படிடா இருக்கும்? உன்னை சந்திக்கிற வரைக்கும் நீ இருக்கையோ செத்தியோங்கிற குழப்பத்துல தானடா நானே இருந்தேன். இனி அந்த குழப்பத்துக்கு இடம் வேண்டாம். உன் தம்பி செத்துட்டாங்கிற திட்டவட்டமான முடிவுக்கே நீ வந்துடு. ஏண்டா இப்படி சொல்ற? காரணமாத்தான் அண்ணே, சிவகாமிய ஒரே ஒரு முறை அழைச்சிட்டு வந்து எனக்கு காட்டுறியா? அழைச்சுக்கிட்டு வரேன்டா. வந்து அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதாகவோ நீ என்ன இங்க பார்த்ததாகவோ சிவகாமி கிட்ட சொல்லிடாத. ஏண்டா? சிவகாமி கிட்ட சொன்னா அது அண்ணி கிட்ட சொல்லும், அண்ணி பல பேர்கிட்ட சொல்லும். கொலைய பண்ணி விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தங்கச்சின்னு தெரிஞ்சா உன்னால சிவகாமிக்கு கல்யாணமே பண்ண முடியாது. நீ கூட என் நினைப்ப இந்த ஜெயிலுக்குள்ளே விட்டுட்டு போயிடு. அதோட வரண்ண சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாத. சிவகாமிக்கு சொல்லிடாத. என்னங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்லைங்கிறீங்க நீங்க? அது இன்னைக்கு கூட வெயில்ல இருந்தேன்ல, ஒரே கலப்பா இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். கொண்டு வரேன். நீ இரம்மா ஞானவல்லி, நீ போய் கூட்டு வா. சிவகாமி, என்ன நீ தயவு செய்து பாப்பாவை உள்ள உட்கார சொல்லுங்க சார், உட்கார சொல்லுங்க சார். சரி, நீ கார்ல உட்காருமா, நானே போய் பாருங்க. ஆமா சார். என்ன சார், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சூப்பரண்டென்ட் ஆபீஸ் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஒட்டி தானே வரும். அது இல்ல சார் மெயின் என்ட்ரன்ஸ், அது லாரி போறதுக்கு வரதுக்கு ஒரு வழி, அவ்வளவுதான். மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம், சூப்பரண்ட் ஆபீஸ் அங்கதான் இருக்க போகுது. அப்படியா? என்ன சார் இது, பிளான் பேப்பரை கையில வச்சுட்டு பாத்தீங்கன்னா எது எது எங்க வருதுன்னு புரிஞ்சு போகுது. கரெக்ட். பிளான் பேப்பர் இருக்கா? இருக்கு சார், கார்ல வச்சிருக்கேன், போய் எடுத்து. ஏண்டா இங்க வாங்க. நீங்க இதுக்காக நீங்க அங்க போறீங்க? ஒரு ஆள் அனுப்பிச்சு எடுத்துட்டு வர சொன்னா போகுது. ஆமாங்க சார், அனுப்பிக்கிறேன், ஆளை அனுப்பிக்கிறேன். இதப்பா இங்க வா, என்னதான் என் கார்ல பிளான் பேப்பர் வச்சிருக்கிறேன், போய் ஏன் பண்ணிக்கிற? போப்பா, போய் எடுத்துட்டு வா. சரி சார், சரி சார். பிளான் பேப்பரை வாங்கிட்டு வச்சிருந்தாருமா, வாங்கிட்டு வச்சிருந்தாரு. இன்னும் எவ்வளவு நாளைக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கலான்னு இருக்கீங்க? குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே முடிச்சுப்படணும்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க. பிடிச்சுடுவேன். வெரி குட். இது பாத்தீங்களா? கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நல்லது, அப்ப நான் வரட்டுங்களா? போய் போங்க, வரேன். நீ போ மேன், போய் வேலையை பார். அண்ணே அண்ணே, நீ ஒரு ஆளை அனுப்பி
பிளான் பேப்பர் எடுத்துட்டு வர சொன்னல? ஆமா. அந்த ஆளு என்னை எப்படி பார்த்தான் தெரியுமா? எப்படிமா பார்த்தா? ரொம்ப நேரம் வெற்றி கண்டை எடுக்காம உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனா நீ பாக்குற மாதிரியே இருந்தது. அப்படியா? ஆமாண்ணா. பார்த்துக்கிட்டே இருந்தானா திடீர்னு அப்படியே அழுதுட்டா. ஏன்னா அவன் ஆயுள் தண்டனை அடைஞ்ச கைதிம்மா. அவனுக்கு உன்னை போல ஒரு தங்கச்சி இருந்திருக்கலாம். உன்னை பார்த்ததும் தன் தங்கச்சியின் நினைவு வந்திருக்கும். ரொம்ப பாவமா இருந்தது அண்ணா. ஆமாம்மா, பாவம். இதெல்லாம் முன் ஜென்மத்து பாவம். டிரைவர் வண்டி எடுத்தான். பொண்ணு பார்த்து மயங்கும் ஆளு வருவது போது வருவது போது. பொண்ணு பார்த்து மயில கால மயங்குது போது, இந்த பொண்ணு பார்த்து மயங்கும் ஆளு வருவது போது வருவது போது. பொண்ணு பார்த்து மயங்கும் ஆளு வருவது போது வருவது போது. ஒண்ணு படுத்ததுன்னா யாருக்கேனும் பசிச்சு ஆகணும். பொண்ணு பார்த்து மயில காடு மயங்குது போது, இந்த பொண்ணு பார்த்து மயங்கும் ஆளு வருவது போது வருவது போது.
உன்னுடைய நன்னடத்தினால உனக்கு விதிக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. இப்போ உன் உயிரை பணயம் வச்சு ஒரு பொண்ணுடைய மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினதுக்காக உனக்கு கூடிய சீக்கிரம் விடுதலை கிடைச்சிடும். நிம்மதியாயிரு. சார், எனக்கா சார் ஆயுள் தண்டனை அடைஞ்ச எனக்கு இவ்வளவு சீக்கிரம் விடுதலை கிடைச்சிடுமா சார்? கிடைச்சிருப்பா. அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. உன்னை போல ஆயுள் தண்டனை அடைஞ்ச கைதிகளை உயிருக்கு நல்ல காரியங்கள் செஞ்சுட்டா அவங்களை உடனே விடுதலை செய்யறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியை நான் உடனடியா கூட வச்சு விடுதலைக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறேன். அநேகமா உனக்கு தம்பி, வீட்டுக்கு போலாம். வா வா தம்பி. இவதாண்டா உன் அண்ணி. வா வீட்டுக்கு போலாம். அண்ணே, நான் இறந்துட்டதாவே முடிவுக்கு வந்துடுன்னு அன்னைக்கே சொன்னனே, நினைவு இருக்குடா. வா. நான் சாதிக்க வேண்டிய லட்சியம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னனே, எதுக்கும் நாங்க குறுக்க நிக்க மாட்டோம். வா. எல்லாத்துக்கும் மேல சிவகாமியுடைய எதிர்காலத்தை பத்தி எச்சரிக்கை செஞ்சனே, எல்லா எச்சரிக்கையும் நினைவு இருக்குடா. டேய், நீ நிரந்தரமா எங்க கூட இருக்க வேண்டாங்க. உன் பால்ய வயசுல பழைய சாதத்தை பங்கு போட்டு என்னோட சாப்பிட்ட இல்ல. இன்னைக்கு நான் நல்லபடியா இருக்கிறேன்டா. எங்க கூட உட்கார்ந்து ஒருவேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போயிடு. வா வா தம்பி. அண்ணே வா அண்ணே. உட்கார் அண்ணே, உட்கார். நில்றா. நான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தது சாப்பிட வைக்கிறதுக்கோ எப்பவும் எங்களோட இருக்க வைக்கிறதுக்கோ இல்ல. உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நிரந்தரமா உன்னை தண்ணி தெளிச்சு அனுப்புறதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னங்க நீ போ அந்த பக்கம். என்ன இது, வந்ததும் வராததுமா? போறியா இல்லையா? நல்லா இல்லைங்க, இது நல்லா இல்லை. இவன் செஞ்சது நல்லா இருக்கா? கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறானே. அண்ணே. என்னடா அண்ணே? கொலை செஞ்சியா இல்லையா? இல்லண்ணே. உண்மைய சொல்லுடா. இல்லண்ணே. செஞ்சதுக்கு தான் அனுபவிச்சு வந்து நிக்கிறியாடா. இன்னும் என்ன சொல்லுடா உண்மைய. ஐயோ, செய்யாத குத்தத்துக்கு அனுபவிச்சு வந்து நிக்கிறேன்னு. நீயா? என்னங்க இது? என்னங்க இவன் ஒண்ணு செய்யாமல இத்தனை வருஷம் இவனை உள்ள வச்சிருந்தாங்க. அண்ணி, ஒண்ணு செய்யாம உள்ள வச்சிருப்பான் அண்ணி. செஞ்சிடும் ஒருத்தன், அனுபவிச்சவன் நான் அண்ணி. இன்னும் என்னங்க? நம்புறியா? ஆமா. உனக்கு என்ன தெரியும்? நீ நேத்து வந்தவன். சின்ன வயசுல இந்த பையன் இங்கிருந்த சொல்லுங்களேன். எவனோ ஒருத்தன் இவனை அடிச்சு விட்டானா, அத மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்து 3 மாசம் கழிச்சு அவனை பேய் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சானே இவனா? அந்த வயசுலயே பழிக்கு பழி வாங்குற வெறி பிடிச்ச இந்த பையன் இந்த வயசுலயா கொலை செஞ்சிருக்க மாட்டான். அண்ணே, இப்படி வாண்ணே. என்ன என்ன ஒருத்தன் திட்டுனாதானே நான் திருப்பி திட்டுவேன். திட்டுவடா. என்ன ஒருத்தன் அடிச்சாத்தானே நான் திருப்பி அடிப்பேன். அடிச்ச பயதானடா நீ. என்ன ஒருத்தன் கொன்னு இருந்தா தானே நான் அவனை திருப்பி கொல்லுவேன். கொன்னுட்டு தானடா உள்ள இருந்துட்டு வந்திருக்கிறேன். அண்ணே, கேள்வியை கவனமா கேட்டு பதில் சொல்லு. என்ன ஒருத்தன் கொன்னு இருந்தா தானே நான் அவனை திருப்பி கொல்லுவேன். கொல்லுவடா. நான் தான் உயிரோட நிக்கிறேனே, நான் எப்படி இன்னொருத்தனை கொன்னு இருக்க முடியும்? என்னங்க? என்ன? போதும், விட்டுடுங்க. என்னத்த விட்டுறது? அதான் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இந்த பயலை நான் இன்னும் எவ்வளவு கேள்வி கேட்கணும்? இப்போவே ஜாஸ்தி என்னமோ மாதிரி இருக்கு, விட்டுடுங்க. உனக்கு தெரியாது ஞானவல்லி இவனை பத்தி. சண்டாள பையன். ஒரு தட்டு தட்டி விட்டேங்கிறதுக்காக மலை உச்சியில போய் நின்னுகிட்டு விழுந்துடுறேன்னு சொல்லி இருக்கானா செத்தானான்னு தெரியாம இத்தனை வருஷமா என்ன சித்திரவதை பண்ணினானே. அது 1000 கொலைக்கு சமம் இல்லையா? அண்ணே, நான் சொல்றேன் அண்ணே, என் மேல கொலை குற்றம் சாட்டப்பட்டதுக்கும் இத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்ததுக்கும் காரணமே இவர்தான் அண்ணே. ஞானவல்லி பொய் சொல்றான். சும்மா நிறுத்தண்ணே. உன்னை விட்டு நான் எதுக்காக போனேன்? பொய் சொல்லாத நேரத்துல என்ன பொய்யனாக்குனியே, மறந்தா போச்சு அண்ணி. அன்னைக்கு நான் சொன்ன உண்மையை நம்பாம என் கண்ணத்துல அரைஞ்சாரு. இன்னைக்கு நான் சொல்ற உண்மையை நம்பாம என் இருதயத்துல அரைஞ்சுகிட்டே இருக்காரு அண்ணி. அவரு அண்ணி,
அன்னைக்கு என் கூட பிறந்த அண்ணனே என்ன பொய்ன்னு சொன்னதுனால ஊரை விட்டே ஓடுனேன். இன்னைக்கு அவரே என்ன கொலகாரன்னு சொல்றதுனால இந்த உலகத்தை விட்டே போறதை தவிர வேற வழியே இல்லைன்னு சத்தியமா சொல்றேன். உன் வீட்டுக்காரர் மேல ஆணையிட்டு சொல்றேன், கொலையை நான் மனசால கூட நினைச்சு பார்க்கல. நான் நம்புறேன் தம்பி, நான் நம்புறேன். நீ கொலை செஞ்சிருக்கவே முடியாது, பூர்ணமா நான் நம்புறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ கொலை செய்யத்தான் போறேன். படிக்கு பழி வாங்காம மட்டும் இந்த உலகத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். பாத்தியா, பழி வாங்குற புத்தி போகுதா பாத்தியா? அது ரத்தத்தோட ஊர்னதாச்சே. சரி சரி, நீங்க வாங்க. என்னங்க நில்லுங்க. 10 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். அந்த புள்ளைய என்ன கேள்வி கேட்டீங்க? முட்டாள்தனமா தான் கேட்டேன். முட்டாள்தனம் மட்டுமா? கொடுமையும் சேர்ந்து இருக்குன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் கேட்டேன். தெரிஞ்சும் ஏன் கேட்கணும்? உன்னை நம்ப வைக்கிறதுக்காகத்தான். எது நம்ப வைக்கிறதுக்கு? என் தம்பி கொலை செஞ்சிருக்க மாட்டாங்கிற உண்மை. அப்போ நீங்க முழுக்க முழுக்க நம்புற ஞானவல்லி என் தம்பி கொலை செய்திருக்க மாட்டான். அவனுக்கு பழிக்கு பழி வாங்குற வெறி உணர்ச்சி உண்டே தவிர ஒரு உயிரை பலி வாங்குற புத்தி கொஞ்சம் கூட கிடையாது. அந்த நம்பிக்கையை உனக்கு ஏற்பட வைக்கிறதுக்காகத்தான் நான் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டேன். நல்லா இருக்கு, ரொம்ப 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 நல்லா இருக்கு. உங்க தம்பியை பத்தி எனக்கு புரிய வைக்க நினைச்ச நீங்க என்னை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்னு தான் நான் கவலைப்படுறேன். அப்படி இல்லைண்ணா. இருங்க, அவன் கொலை செய்யலன்னு நீங்க சொன்ன நான் நம்ப மாட்டேன். சொல்லலாம், நடைமுறையில சாத்தியம் இல்லை. என்ன இருந்தாலும் அவன் எனக்கு தம்பி. அவன் நல்லவன் தான் நல்லவன் தான் நான் உனக்கு 1000 தடவை எடுத்து சொன்னாலும் நான் கொலை செய்யலேன்னு அவன் வாயால கத்தி கதறும் போது உனக்கு ஏற்பட்ட நம்பிக்கை இருக்கு பாரு, அதை நான் சொல்றதுனால ஏற்படுத்த முடியாது. சரி, நான் நம்புறதுனால அந்த பிள்ளைக்கு என்ன லாபம் இருக்கு ஞானவல்லி? இயற்கையிலேயே அவன் துடுக்கான பையன். அதுவும் குத்தமே செய்யாம 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கிறான். இப்ப பழிக்கு பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி அவன் உடம்பு பூரா நிறைஞ்சு கிடக்கு. பழி வாங்குற உணர்ச்சியை தாய்மை உணர்ச்சி ஒண்ணுதான் மாத்த முடியும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த இவனுக்கு தாயன்பு செலுத்த உன்னை தவிர வேற எந்த தாயை இந்த உலகத்துல நான் தேடி போவேன்? ஞானவல்லி, ஞானவல்லி, இதப்ப கொலவெறி பிடிச்சு நிக்கிற பிள்ளைய உன் கையில ஒப்படைக்கிறேன். அவனை கொலகாரனாக்கி ஜெயிலுக்கு அனுப்பினாலும் சரி, நல்லவனாக்கி வீட்டுல வச்சிருந்தாலும் சரி, பொறுப்பு உன்னது. நான் வர்றேன். இவ்வளவு நேரம் இங்க நான் நின்றுகிட்டு இருந்ததே நான் கொலை செய்யலைங்கிற உண்மையை அவருக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான். பாவம் எங்க அண்ணன் அதை எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. மகிழ்ச்சியா இருக்கு. நான் வர்றேன். நில்லு தம்பி. நான் இங்க இருக்க போறதில்ல அண்ணே. நாங்க தடுக்க போறதும் இல்லை தம்பி. ஆனா ஒண்ணு, நீ கொலை செய்யலைங்கிறது உண்மையானா நான் சொல்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாது. நீ கொலை செஞ்சிருந்த தாராளமா போகலாம். வாங்க, வா சிவகாமி. அண்ணே அண்ணே அண்ணே, நான் கொலை செய்யல அண்ணே. அப்போ வீட்லயே இருக்கலாமே. நான் பழி வாங்கி தீரணுமே. உனக்கு விரோதி எங்களுக்கு சொந்தக்காரன் இல்ல ராஜா. நீ தனியா போய் பழி வாங்க முடியும். நேரங்காலம் வரட்டும், அதுக்கு நாங்களும் ஒத்தாசை பண்றோம். உனக்கு நம்பிக்கை இருந்தா வீட்டு விளக்குக்கும் விளங்காத விளக்கமில்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம்
வைக்காதே இறக்க வைக்காதே பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே இறக்க வைக்காதே நிறுத்தி வைக்காதே பாவத்திற்கு கூலி தன்னை நிறுத்தி வைக்காதே என்னை போல் பாவிகளை இனி ஏனும் படைத்து வைக்காதே படைத்து வைக்காதே பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே என்ன தம்பி, மணி 2 ஆகுது. ஏன் இப்படி இருட்டுல உலாத்திக்கிட்டு இருக்க? இன்னைக்கா இருட்டறையில உலாத்துற? 10 வருஷமா தன்னந்தனியா இருட்டறையில இருந்து பழக்கப்பட்ட அண்ணினா அந்த 10 வருஷமும் பழி வாங்கணும்னு தவம் இருந்திருக்கேன். நடுராத்திரில என்ன தம்பி, பேசாம தூங்கு. தூக்கமா? அழுத்தி பழி வாங்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராத நீ. அண்ணி, அவன் கொலகாரம் மட்டுமில்ல, நம்பிக்கை துரோகி, நயவஞ்சகன். வஞ்சகனின் உடலெல்லாம் வாதம் வர வேண்டாமோ வாய் நிறைந்த பொய்யனுக்கு சூலம் வர வேண்டாமோ ஒரு நோய் இல்லை அண்ணி, பெருநோய் வந்தாலே அவன் சாக மாட்டான். கோடி வகை நோய் கொடையா சாகும் வரை அழவிடையா கோடி வகை நோய் கொடையா சாகும் வரை அழவிடையா இப்பிறவி முடிவதற்குள் என் கணக்கை முடித்திடையா உச்சி மரக்கிளையில் நின்று உயிர் வேரை அறுத்தவன் நான் உச்சி மரக்கிளையில் நின்று உயிர் வேரை அறுத்தவன் நான் பச்சை இளம் கொழுந்தை கிள்ளிப்பாள் நெருப்பில் எரிந்தவன் நான் பாதி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே. ஏன் தம்பி, கொலை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் அண்ணி, ஒரே ஒரு நிமிஷத்துல தீர்த்துட்டு வந்துடுறேன். தீர்த்ததுக்கு அப்புறம் இங்க வர்றது ஏது? போக வேண்டியதுதான் மறுபடியும். போற 20 வருஷம். ஏன் தம்பி 20 வருஷம் போகணும்? அப்படி ஆத்திரம் வரக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துல பொறுமை கடைபிடிச்சிட்டா? எதுக்காக? நீங்க கொலைகாரரா ஆகாம இருக்கிறதுக்காக. மனுஷன் தன்னை மட்டுமல்லடா, இந்த உலகத்தையே மறந்து பல கொடுமையான காரியங்களை செய்யறது ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறதுனாலதான்டா. அதே போல மனுஷனுக்கு பெருமையும் புகழையும் தேடி கொடுக்கிறதும் அந்த ஒரு நிமிஷ நிதானத்துலதான் தம்பி. இயேசுநாதர் கதை தெரியுமாடா உனக்கு? 33 வருஷம் வாழ்ந்தாராம். அந்த வயசுக்குள்ள நோயாளிகளை குணப்படுத்தினாராம், குருடனுக்கு கண் கொடுத்தாராம், செத்தவங்களை பிழைக்க வச்சாராம். ஆனா அதனால எல்லாம் அவருக்கு பெருமை இல்லடா. 33வது வருஷம் முடிவுல அதர்மர்களும் அக்கிரமக்காரர்களும் அந்த அன்பு தெய்வத்தை சிறுவில அரைஞ்சி அவருடைய நெஞ்ச ஈட்டியால குத்தி ரத்தம் வழிகிற அந்த நேரத்துல கேள்றா, அத்தனை குடிமைகளுக்கு ஆளாகி உயிர் விட போற அந்த கடைசி நிமிஷத்துல பிதாவே இவர்களை மன்னியும் பிரார்த்தனை செஞ்சாரா. பகைவர்களையும் மன்னிக்க சொன்ன அந்த ஒரு நிமிஷம் இயேசு பெருமான் தாண்டா இன்னைக்கு 1965 வரைக்கும் தெய்வமா வணங்கப்படுறாரு. அண்ணே அண்ணே, யாரு கதையை கொண்டு வந்து நீ யாருகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? என் மேல வீண்படி சுமத்தினவனை வெட்டி எரிஞ்சிட்டு வீரனா தூக்கு மேடைக்கு போறதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். தம்பி, தம்பி, என்ன என்ன சொன்னேன்? வீரமா? பெற்றதா தம்பி? கையால் ஆகாதவன் தான் தம்பி தட்டி எடுப்பான். வீரன்னா யாரு தெரியுமா? யாரு? மன்னிக்கிறவன் தான் மகாவீரன். அப்படி எடுத்து சொல்லு. வெட்டி விட்டு வீரனா போறானா? வீரனா? டேய், வீரத்தை பத்தி நபிநாயகன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, சும்மா விடுங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிகளை பத்தி இயேசுவை பத்தியும் இப்ப பேசி என்ன பண்றது? இன்னைக்கு இருக்கிற இந்த கொடுமைக்கார உலகத்தை பத்தி பேசு. கொடுமை நிறைஞ்ச இந்த உலகத்திலேயே நல்லவங்க இருக்காங்கடா. ஆனா அவங்க எல்லாம் உன்னை போல கொலவெறி பிடிச்சவங்க கண்டுக்கு தெரிய மாட்டாங்க. டேய், நம்ம ஐயாவை யாருன்னு நினைச்ச அந்த பெரிய பரம்பரையில வந்தவர்டா. நாம செஞ்ச அற்ப உதவிக்காக அரண்மனையாட்ட இந்த வீட்டையே நமக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அவர் கருணையின் வடிவம்டா, நடமாடும் தெய்வம்டா. பாருங்க, என்னங்க இது?
சர்க்கரை இருக்கு எனக்குன்னு சும்மா உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி? அது கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுட்டு அதனுடைய ருசி தெரிஞ்சு போயிடும். ஐயா பத்தி ஏன் பேசுறீங்க? அவருதான் வரப்போறாரே. தம்பி அவரை நேர்ல பாத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். அதுதான் சரி. ஐயாவை இவன் பார்க்கணும். ஏன் ஐயாவோட போட்டோ இருக்குதுல்ல, அதை கொண்டு வந்து கூட அவன் பார்க்கட்டும். பாரு ஐயாவோட முகத்தை. அவர் பார்வை பட்டா பட்ட மரமும் தழைக்குண்டா. அவர் நிழல்ல நின்னா நெருப்பு நீராயிடும்டா. பாரு. என்ன என்ன இந்த பொறுமை பாத்தீங்களா? என்ன விஷயத்த சொல்லு. ஐயா கண்ணுல படாம அலமார் கடியில வச்சிருந்தேன். முகம் தெரியாம செல்லடிச்சு போட்டு பாத்தீங்களா? ஐயா படத்தை தரிசிக்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். இவன் மனசு செல்லரிச்சு கிடக்கு ஞானவல்லியே. அதனாலதான் ஐயா படம் கூட செல்லரிச்சு போச்சு. ஐயா படத்தை மட்டும் இல்ல, அவரையே கொண்டு வந்து நீ நேரா நிறுத்தினாலும் சரி, என் மனசை மாற்ற முடியாது. அதையும் பார்த்துடுவோம்டா, பார்த்துடுவோம். இன்னும் 2 நாள் ஐயா வரத்தான் போறாரு, நீங்க பார்க்கத்தாண்டா போற. டேய், அவரை பார்த்த பிறகு உன் மனசு மாறலன்னா நானே உன் கையில கத்தி எடுத்து போய் குத்தி கொண்டு வர போட்டா. அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு போனாலும். என்ன இது இப்போ தம்பிக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பொறுமை பத்தி தானே? ஆமா. அதுக்கு கத்தியும் கபடம் பத்தி ஏன் பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமை பத்தி பேசுறதுக்கு பொறுமை வேண்டாமா? இந்த கொலவெறி பிடிச்ச பைய பக்கத்துல நின்னாலேயே வெறி வருதுங்கிறேன். அவ்விடத்திலேயே அப்படி இருக்கும் போது இவ்விடத்துல எப்படி வெறி தனியும்? எவ்விடத்துலடா? அவ்விடத்திலே. வாங்க பேசுவோம். என்ன ஞானவல்லி, இவ்வளவு கத்திரமே ஏதாவது மாறுதல் ஏற்பட்டிருக்கா பாத்தியா? நிறைய இருக்கே. என்ன இருக்கு? அவன் எப்போதும் போல இருக்கா, நீங்க இப்ப அவனை போல ஆகிட்டு இருக்கீங்க. போராதோ இந்த மாறுதல்? என்ன பேசுற நீ? என்ன 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 சொல்றீங்க நீங்க? நாம எவ்வளவு கத்தினாலும் அவ்விடத்திலே எந்த விதமான மாறுதலும் ஏற்படுவதாக எனக்கு தோணலை. எல்லாம் சரியா போயிடும். அந்த ஒரே நம்பிக்கையில தான் நானும் ஊடாடிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு காரியம் செய்ய. என்ன? ஐயா வர்றதுக்கு முன்னாலே அதற்காங்களோ அத்தனையும் இந்த பழிகார பையில இழுத்துக்கிட்டு போய் பார்க்கவே. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு ஞானவல்லி? ஒரு ஆளை பார்க்கறதுக்கு முன்னால அவங்களுடைய பெரும் குணத்தை உணர வச்சுட்டோம்னா அப்புறம் அவங்க பேர்ல ஒரு தனி மதிப்பு மரியாதையும் தன்னால ஏற்பட்டு போயிடும். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் ஐயாவும் வந்து என்னப்பா என்ன அப்படின்னு கேட்டாருன்னா போதும், கூட்டி பாம்பு அடையிடுவான். நீ முதல்ல அதை செய். எங்க தெரியாது, எங்க ஐயா தான் எங்களுக்கு கண்ணு மாதிரி இருக்காரு. வணக்கம். இப்ப உடம்பு எப்படி இருக்கப்பா? நான் எனத்தம்மா சொல்லுவேன். இங்க வர என் கையிரண்டும் இப்படி இருந்ததம்மா. ஐயாவை பாக்குறப்போ கும்பிடவும் நினைச்சேன், ஆனா என்னால முடியலம்மா. அவங்க தர்மத்தினாலையும் தெய்வனாலையும் இப்போ பூரணமா குணமடைஞ்சிட்டம்மா. என்னுடைய முதல் கும்பிட ஐயாவுக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா அவங்களத்தான் காணும். ஐயா எப்பமா வருவாரு? எப்ப வருவாரு? வருவாங்க, கூடிய சீக்கிரத்துல வருவாங்க. எங்க வந்தீங்க எல்லாரும்? நாங்க எல்லாரும் இந்த வருஷம் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டோம்மா. ஐயாவை பார்த்து எங்க எல்லாருடைய நன்றியும் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். அவங்க வெளியூர் போயிருக்கிறதாக சின்னையா சொன்னாரு. ஆமா, ஐயா வந்தவுடனே நாங்கெல்லாம் வந்து பாக்குறோம். நல்லது. வணக்கம். வணக்கம். இவங்க எல்லாம் ஐயாவோட உதவினால படிக்கிற பிள்ளைங்க. இத்தனை பேருமா? என்ன இத்தனை பேருமா? இப்போதானே பரீட்சை முடிஞ்சிருக்கு. இன்னும் 10-15 நாளைக்கு இப்படியே ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். நீதான் பாரு. பார்த்த வரைக்கும் போதும். இனிமே நான் பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? கருணையின் வடிவமான நம்ம ஐயாவைத்தான் பார்க்கணும். பார்க்கத்தானே போறேன். என்ன கொடுமை இது? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஐயாவை பார்க்கணுங்க. ஐயாவா? ஆமாங்க. ஐயா வெளியூருக்கு போயிருக்காரு. சின்ன ஐயா அவரு இருக்காரு. என்னங்க? யாரோ உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. என்னங்க
என்ன தெரியலீங்களா? சொல்லுங்க, யார் தெரியலையே. நான் தான் பாவம் சொக்கலிக்கம்ங்க. அடே சொக்கலிக்கமா? அடையாளமே தெரியலையப்பா. இந்தாங்க. என்னது? நான் வாங்கிட்டு போன 10,000 ரூபாங்க. என்னங்க கடனா வாங்கிட்டு போனது தானுங்களே? அப்படி சொல்லி கொடுத்தாதான் உனக்கு பொறுப்புணர்ச்சி வந்து பயபக்தியோட செலவு பண்ணி பத்திரமா வச்சுக்குவேன்னு கடன்கிற பேர்ல கொடுக்க சொன்னேன். இது ஐயா உனக்கு கொடுத்த தர்மம் தான். எடுத்து சொக்கலிங்க, எதுக்கப்பா இப்படி அடற? ஐயா, என்னப்பா இதுப்பா? என்னப்பா இது குழந்தையாச்சு? சரி, இப்ப நீ எதை நினைச்சு அழுகிற? அதை சொல்லி. நம்ம ஐயாவை நினைச்சா என்ன பாருங்க, அழாம கேட்க. ஐயாவை நினைச்சு நாம அழுதுட்டா மட்டும் அவங்களுக்கு நாம நன்றி செலுத்தின வேகுமா? அவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம நீண்ட நாள் வாழணும்னு நாம பிரார்த்தனை இல்லப்பா செய்யணும். என்னதுங்க, நம்ம ஐயாவே தெய்வமாச்சுங்களே. நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் கோயில் கட்டி அதுல ஐயாவோட சிலையை வச்சு என் குடும்பமே அவரை குல தெய்வமா நினைச்சு கும்பிடும்படியா செய்ய போறனுங்க. என்ன தம்பி? ஒண்ணு இல்லைங்க, என் கண்ணால பார்க்காத ஐயாவுடைய திருவுருவம் ஏதோ தெய்வீக பிழம்பு பதிஞ்சு போச்சு. அண்ணன் சொன்னதை போல அவர் நீண்ட காலம் வாழணும்னு என்னை அறியாம என் உள்ளம் பிரார்த்தனை செய்யுது. அதுதான் சரி தம்பி. நம்ம ஐயாவை போல நடமாடும் தெய்வங்களை நினைச்சு நாம் ஆத்ம திருப்தி அடையிறதை விட்டுட்டு அழிக்க போறேன் ஒழிக்க போறேன்னு சொல்லிவிட்டு இருக்கலாமா தம்பி? இது வேற விஷயம். ஒரு கொலையாளியை நினைக்கும் போது ஒரு கொலையாளிய நினைப்பு எனக்கு வரத்தா செய்யுது. கல்லையும் கனிய வைக்க நம்ம ஐயாவுடைய கருண உள்ளத்தை பார்க்கும் போது என்ன கடுஞ்சிறையில தள்ளுன அந்த கல்லஞ்சக்காரனைய உள்ள நினைச்சு பார்க்கத்தான் செய்யுது. அவனை நான் பழி வாங்கத்தான் போறேன். அந்த பழி வாங்குற உணர்ச்சியை மாத்த நினைக்கிற நீங்க என்கிட்ட தோல்வி அடையத்தான் போறீங்க. இல்லையா? வீட்டுல சாப்பிடுவோம் தான். ஏன் பயம் பிரகாரம் சாப்பிடறோம்? நல்ல பழம். கொஞ்சம் என்ன ஞானம் இல்லை? அவங்க வந்த உடனே என்ன உட்காந்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. என்ன பண்ண சொல்றீங்க? அட, மாப்பிள்ளை எப்படி இருக்கிறா? உன் மனசுக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளைக்கு என்னங்க, மூக்கும் மொழியுமா லட்சணமா இருக்கா. நம்ம சிவகாமிக்கு பொருத்தமான பையன். சரி, அப்புறம் இந்த என்ன யோசனை? சிவகாமியை கூப்பிடு, மாப்பிள்ளைய காட்டு, அவ அப்புறம் என்ன கேட்டு தெரிஞ்சுட்டு சொல்லு. இன்னைக்கேவா? வேற என்னைக்கு? புருஷனு பிடிச்சிருக்கான்னு பொண்ணு கிட்ட இருந்து விஷயம் வாங்குறது அவ்வளவு சுலபமா நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம்தான். நீ நினைச்சா முடியும். நீ செய்வியே இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது கந்தரகோலம், அதுல ஒண்ணு செஞ்சு விஷயத்தை வாங்கிட்டு வா சொல்லி ஓட்டி விட்டுடுவோம். கந்தரகோலம்? இது வீடா? இது குடும்பமா? மனுஷா இங்க இருக்க முடியுமா இந்த வீட்டுல? நான் ஏழைதான், இருந்தாலும் ஒரு மாப்பிள்ளை பார்க்க தெரியாது எனக்கு. அப்பா பாப்பா 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 காரியம் ஒண்ணு வந்தா எல்லாம் ஒண்ணுதான். வீட்டுல ஒருத்தி இருக்காளே, என்ன எது எப்படி ஒரு வார்த்தை இல்லையா? அப்பா நான் வேறதா? அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒண்ணுதான், எனக்கு தெரியும். எல்லாம் உன் அண்ணன் செய்யற காரியம் தான். அண்ணன் என்ன பண்ணாரு? மத்த விஷயங்களை பத்தி என்கிட்ட சொல்றது இல்ல. உன் கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையோ? எனக்கு கல்யாணமா? ஆமாமா, உனக்குதான் கல்யாணம். யாரோ ஒரு காட்டு மராண்டி பயில இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவன் தான் மாப்பிள்ளை பாருங்கிறாரு. அவன் எப்படி இருக்க தெரியுமா? நல்லா யானை சிகப்பு. அவன் மூஞ்சியும் முகரகட்டையும் பார்த்த எனக்கு இங்கே நின்னு இழுத்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? வா வந்து பாரு. ஏய், நீ இப்படியே இருந்த உன் அண்ணன் அந்த பூதத்தையே கட்டி வச்சுடுவார். வா வந்து பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு.
பாத்தியா என்னைய பார்த்துட்டு இருக்கேன். அங்க பாருடின்னா மாப்பிள கருப்பா இருக்கானா இல்லையா? சதப்பா உங்க குடும்பத்துக்கே கண்ணு கட்டு போச்சு போல இருக்கேன். இங்க பாருடி, கண்ணு பாரு. ஒண்ணு பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்கு. ஒன்று கண்ணு பாருடி, பாரு. ஒன்று கண்ணு தானே? ரெண்டு கண்ணும் ரெண்டு நல்ல அழகா அழகா. உன் தலை எழுத்து, அதுக்கு நான் என்ன பண்றது? மூக்கு பாருடி, மூக்கு இடி விழுந்த செம்பாட்டம் தப்பையா கிடைக்குது. பாரு பாருடின்னா இல்லையே, மூக்கே இல்லையா? செப்பையா இல்லையே. அப்போ மூக்கு மொழிய நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு? என்னது இது? மிளகா அரைச்சிட்டு நிக்கிற? இந்த பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஐயோ, நம்ம தம்பி அவன் படிக்கிற காலேஜ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அப்படித்தான் இருக்கணும். ஞானவல்லி, என்ன முடிவு? ஒண்ணும் கேட்காதுங்க. மாப்பிள்ளை நல்லா இல்லைன்னு உங்க தங்கச்சி கிட்ட சொன்னா மாடியில இருந்து என்னை உருட்டு விட்டுடுவான் போல இருக்கு. என்னங்க, பொண்ணுக்கு பிடிச்சு போச்சு, மேல கட்ட வேண்டியதான் பாக்கி. கட்டிடுவோம். நல்ல நாள் பார்த்து ஆக வேண்டியதை செஞ்சுக்குவோம். ஆக வேண்டியது செய்ய வேண்டியதாங்க பாக்கி. பையனை சும்மாவா ஓட்டிட்டு வந்திருக்கேன், முகூர்த்த நாளையும் குறிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஓஹோ, முகூர்த்தம் 10ஆம் தேதிங்களா? ஆமாங்க. ஒரு மாசம் இருக்கு ஞானவல்லி. ஜவாய் இந்த மாதம் 10ஆம் தேதிங்க. யார் அது? நான் தான். நீங்க சரிதான். இன்னைக்கு என்ன தேதி? 6. இன்னும் எத்தனை நாள் பாக்கி இருக்கு? 3 நாள் பாக்கி. 3 நாளுக்குள்ள என்ன செய்ய முடியும்? என்னங்க செய்ய முடியாது? இது என்ன காலம்? மாப்பிள்ளையும் பொண்ணையும் தவிர மற்றது எல்லாமே ரெடிமேட்ல வந்தாச்சு. நீங்க யோசனை பண்றீங்க, ஆம்படையான முண்டாட்டி சரின்னு சொல்லிட்டா சரி. என் ஜாதிஜான அத்தனை பேரையும் ஓட்டி விட்டு சேது வந்து ஒண்ணு போட மாட்டேன். நீங்க எல்லா பந்தனமும் பண்ணுவீங்க, நான் ஒத்துக்கிறேன். நாங்க 2 பேரும் பொண்ணுக்கு அண்ணனும் அண்ணியும் தாங்க. பொண்ணுக்கு தகப்ப யார் தெரியுங்களா? யாருங்க? எங்களை வாழ வச்ச எங்க ஐயா தான். மன்னிக்கணுங்க, அவர் இங்க இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்துறத பத்தி நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் சரிங்க. வேற எது சரியில்லைங்க? பையனுடைய ஜாதகம் சரியில்லையா? உனக்கு ஏதாவது பேச தெரியல? வாயை திறந்தாலே அவசிக்கணும். பையனுடைய ஜாதகப்படி இந்த 10ஆம் தேதி தான் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அது சரிங்க. எங்க ஜாதகத்தையே மாத்தி வச்சது எங்க ஐயா வாசிங்களே. அவங்க இல்லாம செய்யலாமா? அவங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா ராவு காலத்துல கூட தாளிக்க நாங்க தயார். அப்படி சொல்லு. அப்ப ஒண்ணு செய்யுங்கள. என்ன? எனக்காக சொல்லுங்க. ஒரு தந்தியோ தவாத போட்டு விஷயத்தை சொல்லி வரவழைச்சிருக்கல. அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா செய்யலாம். அவங்கதான் நாளைக்கு ஒரு கோயிலும் வேலைக்கு ஒரு குடும்பமா யாத்திரை போயிட்டு இருக்காங்களே. அண்ணே, என்னம்மா? திருச்செந்தூர்ல இருந்து கங்கால் வந்திருக்கு. திருச்செந்தூர்ல இருந்தா? ஒரு நிமிஷம். போயிட்டான். வரும்போதை சொல்லித்தானே அடிச்சுட்டு வந்தேன். உன் திருவாயை திறக்கப்படாது. நான் சொல்றேன் கவனி. இந்த கல்யாணம் முடிஞ்சு பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன் வாயை திறக்கப்படாது. குழந்தை பிறக்கலன்னா வாயை திறக்காமல செத்துப்போம். ஊராவது நிம்மதியா இருக்கட்டும். ஹலோ, நான் சக்திவேலு பேசுறேன். நீங்க யாருங்க? நான் ஐயா பேசுறேன். சக்திவேலு ஐயாவா? வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என்ன சக்திவேலு, என்ன விசேஷம்? ரொம்ப பெரிய விசேஷமுங்க. காணாம போன தம்பி திரும்பி வந்துச்சானுங்க. அப்படியா? இவ்வளவு நாள் எங்க இருந்தானா? அது பெரிய கதைங்க, நேர்ல தாங்க பேசிக்கணும். ஆனா அவன் மறுபடியும் போறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்க வந்துதாங்க அவனுக்கு புத்தி சொல்லணும். அப்படியா? அவன் பக்கத்துல இருந்து அவன்கிட்ட போனை கொடுத்து என்கிட்ட பேச சொல்ல. கூப்பிடுறேனுங்க. ஐயா வணக்கங்க. சக்திவேல் தம்பி பேசுறேங்க. அப்படியா? ஆமா, உன் அண்ணனையும் தங்கச்சியும் குடும்பத்தை விட்டுட்டு இப்படி ஓடி போகலாமா? தப்பில்ல? ஓடப்படாதுங்க. ஆமா, மறுபடியும் எங்கெங்கயோ போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாமே, என்ன அது? ஆமாங்க, அது போய்த்தாங்க தீரணும். சரி சரி, நான் 2 நாளுக்குள்ள அங்க வர்றேன். நம்ம உட்கார்ந்து பேசி அப்புறம் நீ எங்க போகணும் அங்க போகலாம். வேலைக்கு போக மாட்டில்ல? நான் வர வரைக்கும் இருப்பில்ல? இருக்கணுங்க.
சரி போன அண்ணங்கிட்ட கொடு. ஆகட்டுங்க. நான் சக்திவேல் பேசுறேனுங்க. தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்திருக்கிறேனுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்க. நீங்க வராம எப்படிங்க? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க என்னடான்னா இந்த மாசம் 10ஆம் தேதியே முகூர்த்தம் வச்சுக்கணும்னு பிடிவாதமா பேசுறாங்க. வச்சுக்கவே. நான் 9ஆம் தேதிங்கிறது புறப்பட்டு 10ஆம் தேதி காலையில அங்க வருவேன். அப்போ 10ஆம் தேதி முகூர்த்தம் வச்சுக்கலாமுங்களா? தாராளமா வச்சுக்கோ. ஆமா சத்தியவேலே, பக்கத்துல என் பொண்ணு சிவகாமி இருந்தா கொஞ்சம் பேச சொன்னேன். ஐயா ஐயா, என்ன ஐயா கல்யாணமா? பலே பலே. ஐயோ என்னடி என்ன சொன்னாங்க ஐயா? கல்யாணமான்னு கேக்குறாங்க. அடி பைத்தியமே. என்னங்க மாடிக்கு போனவங்களை இன்னும் காணமே. நான் வேண்டாம் மாடிக்கு போய் என்ன ஏதுன்னு 2 ஒண்ணு தெரிஞ்சுட்டு மரம் போல மாங்கல்யம். எங்க ஐயா தான் போன்ல பேசினாருங்க. சிவகாமிக்கு கல்யாணம்னு நான் சொன்னதும் அப்படியே பூரிச்சு போயிட்டேன். இருக்காதுங்களா? ஆமா, எப்போ வரதா சொன்னாரு? 9ஆம் தேதி ராத்திரி புறப்பட்டு 10ஆம் தேதி அதிகாலையில இங்க வந்து சேர்ந்துடுறாங்க. நல்லதா போச்சு. முகூர்த்தம் கூட 9 மணிக்கு மேல 10. இப்ப என்னதான் சொல்ற? கட்டிக்கிட்டா நான் அவரைத்தான் கட்டிக்குவேன்னு சொல்றேன். யாரு அந்த கொலைகாரனியா? அவர் கொலைகாரன் இல்ல இல்ல இல்ல, நான் அவரைத்தான் கட்டிக்குவேன். அவனை கிவல அவனுக்கு போறிய. ஐயா முத்தம்மாவா? ஐயா ஐயா கும்புறம் ஐயா. என்ன ரகலை எல்லாம்? அந்த அநியாயத்தை ஏயா கேக்குறீங்க? ஒரு கொலைகாரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கிட்டி போட்டுக்கிட்டு நிக்கிறாயா? இல்லையா, அவர் கொலை பண்ணலையா. எவனோ ஒரு சண்டாளம் கொலைய பண்ணிட்டு அவர் தலையில வச்சுட்டு போயிட்டானா. ஏய்யா, இவ சொல்ற மாதிரி கதை உலகத்துல நடக்குங்களா? நிறைய நடக்குதம்மா, நிறைய நடக்குது. எவனோ ஒரு அக்கிரமக்கார பய கொலைய பண்ணுமா, அந்த குத்தம் ஒண்ணும் தெரியாத அப்பாவி பய தலையில் போய் மாட்டிக்கும். தெரியுதா? இதை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. என் பொண்ணு கல்யாணம் நடக்குது, நீங்களும் வாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணுவோம். புறப்படுங்க. என்னங்க முகூர்த்த நேரம் வரப்போகுது, ஐயா இன்னும் வர காணுமே. நம்ம ஐயாவை நீ என்ன நினைச்ச? தாலி கட்டுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால அவங்க இங்க இருக்காங்களா இல்லையா பாரு. நீ கவலையை விட்டுட்டு உள்ள போய் காரியத்தை கவனி. நான் இங்க பாத்து. என்ன அலங்காரம் எல்லாம் ஆயிடுச்சு? ஆகிட்டு இருக்குமா? சீக்கிரம் அடுத்து. ஏன் தம்பி, இது உனக்கு நல்லா இருக்கா? உன் தங்கச்சி கல்யாண நேரத்துல கூட இப்படி வந்து மூலையில உட்கார்ந்து இருக்கீங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன யாருன்னு பார்க்க வேண்டாங்கிறதுக்காகத்தானே இப்படி மூலையில வந்து உட்கார்ந்துருக்கேன். பார்த்தா என்னன்னு கேக்குறேன். என்ன பாக்குறதுனால ஒண்ணு இல்லைன்னு, ஆனா பாக்குறவங்க நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விசாரிக்க யாரும் விசாரிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், நீ கீழே போ. கீழே போய் என்ன நீ பண்ண சொல்ற? வர்றவங்கள வாங்க இருங்க உட்காருங்கன்னு சொல்லப்பா. வேண்டாம், நீ நான் கீழே போனேன்னா என்னமோ நடக்கும் போல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி எனக்கு கீழே போக சொல்லாத. சரி, நீ ஒன்னும் பேச வேண்டாம். கூட்டத்தோட கூட்டமா போய் உட்கார்ந்து. என்ன நீ போப்பா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க
அது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 வீட்டு பத்திரிகையில எனக்கு வந்திருக்கு. அப்படியா? நாங்க தான் இருப்பீங்களா? சும்மா அம்மா வீட்டு கல்யாணம். நான் சும்மா அப்படியே நிக்கிறேனுங்க. என்னங்க முகூர்த்த நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு, ஐயா இன்னும் வரக்கானமே. நீ பொண்ணு அழைச்சிட்டு போய் மணவரையில உட்கார வை, அதுக்குள்ள ஐயா வந்துருவாங்க. ஏங்க ரொம்ப ஐயருக்கு பக்கத்துல சிகப்பா ஒரு பையன் உட்கார்ந்துருக்கானே, அவன் உங்களுக்கு தெரியுமா? இந்த சிலேட்டு கலர் சட்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கானே, தெரியாத? நீ எப்படி இங்க வந்தா? கல்யாணம் ஒண்ணா தெரிஞ்சவங்களும் வருவாங்க, தெரியாதவங்களும் வருவாங்க. அது தெரியுங்க, இது பெரிய கேடிங்க. அது கூட பண்ணிட்டு 10 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்து இப்பதான் விடுதலை அடைஞ்சு வெளியே வந்திருக்கான். ஐயோ இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? எதுக்காகவா? அவன் முடிக்கிற முடிய பாருங்க. ஆமா, ஏன் இப்படி முடிக்கிறான்? ஏதோ பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு தான் பய சந்தடி சாக்குல இந்த கூட்டத்துல பூந்துட்டான். என்ன பார்த்துட்டான், அதான் இந்த மொழி. இப்ப வேடிக்கை காட்டுறோம் பாருங்க. பையன் தள்ளுங்க. குமரா அடச்ச எழுந்துங்க. இல்லடா, எங்கடா நடுவு பாக்குற? எங்கடா இங்க வந்த? கல்யாணத்துக்கு. உங்களுக்கு பார்க்கும் பத்திரிக்கை வச்சு அழைச்சாங்களே? இல்லைங்க. பின்ன இருக்கிற இங்க வந்து கேடி பயண. பாத்தீங்களா, இன்னைக்கே திருச்சிக்கு போறதுக்கு துறை டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்காரு. டேய் வராங்க. இல்லடா, என்னடா அது? கல்யாண வீட்டுல தனியா வர்ற பொண்டை பிள்ளைகளை கொலை பண்ணிவிட்டு இருக்கிற நகைகளை சுத்திக்கிட்டு இன்னைக்கே திருச்சிக்கு ஓடுற பிளானோட வந்திருக்கான் சார். இவன் வாடகையா நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. இந்த கேடி பையல என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். டேய் நடரா செய்யுங்க. யாரையா நீ? எதுக்காக இந்த பிள்ளை அடிச்சு வெளியே போக சொல்ற? நான் யாருங்கிறத அவன்கிட்டே கேளுங்க. அவன்கிட்ட என்ன கேக்குறது? இந்த பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கு நீ யார்? நானா? நீங்க வாங்க சார் போகலாம். நில்லு தம்பி. எங்க போற? அட பைத்தியக்காரா, உன் அடிச்சவன் பின்னால எதுக்காக போற? இது ஒண்ணும் கேட்காதே, என்ன விட்டுடு. வாங்க சார் போகலாம். இந்த கோலத்துல என்ன விட்டுட்டு எங்க போற? அண்ணனா? ஏங்க, இந்த பையன் பொண்ணுக்கு அண்ணனா? அண்ணன்டா. அப்படின்னா என் வீட்டுக்காரர் கூட பிறந்தவன் தான். இத்தனை வருஷமா இங்க போயிருந்தான். படுகொலையை செஞ்சுட்டு 10 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தான். போய வெளியே. அவன் படுகொலை செஞ்சதே பாத்தியா கண்ணாலே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் இவனை இந்த இடத்துல பாக்கலன்னா உங்க குழந்தை இந்த இடத்துல ஒரு கொலை செஞ்சிருப்பத நீங்க உங்க கண்ணால பார்த்திருக்க முடியும். என்ன வளர? வளரலம்மா, உங்களைத்தான் கேட்கிறேன். தாலி கட்ட போற நேரத்துல பொண்ணுக்கு அண்ணன் மடியில கத்தி என்னத்துக்குமா? இப்படி ஏதாவது நடக்கும்னு என்ன கீழே அனுப்பாதுன்னு கெஞ்சின அண்ணி. அது இருக்கட்டப்பா, இது என்ன கொடுமை? இந்த நேரத்துல உன் மடியில கத்தி என்னத்துக்கு? என் மேல பழி சுமத்தினவனை பழி வாங்க சிவகாமி தாலி கட்டின உடனே புறப்படுற முடிவோட இருந்த அண்ணி. இதுக்காகத்தான் கீழே வரமாட்டேன்னு சொன்னேன். உன்னை கீழே போக சொன்னப்ப கூட இந்த கத்தி உன் மடியில தானே இருந்தது. ஆமா அண்ணி. கத்தியோடு இருக்கிற உன்னை புரிஞ்சுக்காம கீழே போக சொன்னது என் குத்தம் தானே. ஆமா அண்ணி. அந்த குத்தத்துக்காக என்ன அந்த இடத்திலேயே குத்தி கொலை செய்யாம கத்தியை எடுத்துக்கிட்டு கல்யாண மேடைக்கு முன்னாலே ஏண்டா வந்து உட்கார்ந்து? என்னங்க என்ன என்னங்க என்ன சமாச்சாரம்? நாங்க சொல்றோமே, இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது.
இந்த சந்தோஷமான நேரத்துல எங்க மனசு சஞ்சலப்பட்டு போயிடுச்சு. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு உலகத்துல சொல்லுவாங்க. அது எங்களுக்கே தெரியுங்க. நீங்க சொல்ல வேண்டியது பளிச்சுன்னு சொல்லிடுங்க. அது சரி, எங்க மனசு சஞ்சலப்பட்டு போயிட்டதுனால இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு நிறுத்தணும்னு சொல்றீங்க. ஒரேடியா நிறுத்தணும்னு சொல்லல, சவகாசமா யோஜனை பண்ணி பின்னாலே செஞ்சுக்கலாமேன்னு சொல்றேன். இதோ பாருங்க, நீங்க யோசிக்கவே வேண்டாம். உங்க குடும்பத்துல பொண்ணு கொடுக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை. என்னம்மா திடீர்னு பேச்சு ஒரு மாதிரியா திரும்புது? எங்க குடும்பத்துக்கு என்னன்னு கேக்குறேன். எங்க குடும்பத்துல யாரும் கொலகாரம் கிடையாதம்மா. உங்க குடும்பத்துல இல்லாம இருக்கலாம், நீங்க யாரு? இப்போ ஒரு அழகான காரியம் செஞ்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன பேரு? அப்படி என்னம்மா செஞ்சு விட்டோம்? தாலி கட்ட போற நேரத்துல கல்யாணத்தை தடுத்து நிறுத்து ஒரு கன்னி பெண்ணு வாழ்க்கையே வேற வெட்ட சாட்சி போட்டீங்களே. சத்தியமா சொல்றேன், என் குழந்தை கொலை செய்யல. அப்படியே அவன் செஞ்சிருந்தாலும் இப்போ நீ செஞ்ச இந்த கொலையை விட அவன் செஞ்ச கொலையை பெரிய கொலை அல்ல. போயா வெளியே. எங்களை போக சொல்றது சுலபமா இருக்கலாம் தாயே, ஆனா ஒரு கொலகாரனுடைய தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு இன்னொருத்தனை வர சொல்றது எவ்வளவு கஷ்டங்கிறது உங்களுக்கு அனுபவத்துல தான் தெரியும். அதை மறுக்க நாங்களும் தயாரா இல்லைங்க. ஆனா நாங்க இனி ஒருத்தனை வருந்தி அழைக்க போறதும் இல்ல. அப்படியே வருந்தி அழைச்சாலும் இந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க இனி ஒருத்தன் இங்க வரப்போறதும் இல்லை. ஏண்டா தலகுனிஞ்சு நிக்கிற? நீ உள்ளபடியே கொலை செஞ்சிருந்தா உன் தங்கச்சியின் கல்யாணம் நடந்திருக்கும்டா. கொலை செய்யணும் செய்யணும்னு வெறி பிடிச்சு அலைஞ்ச பாரு, அந்த வெறி உணர்ச்சி தாண்டா அவ வாழ்க்கையை அழிச்சு பிடிச்சு. தங்கச்சி இனிமே இவளை கட்டிக்க ஒருத்தனும் வரமாட்டான்டா. காலமெல்லாம் கண்ணியா இருந்து கண்ணீர் விட்டு சாகிறத விட கத்திய அவளை குத்தி கொல்லுடா. அவளும் நிம்மதியா போய் சேருவா. உன் கொலைவெறியின் தனியும் உன் குத்தி கொண்டு. ஆமாண்டா, என்னை கொன்னிடு, என்னை கொன்னிடா. நீ எதுக்கம்மா சாகணும்? சாக வேண்டியவன் ஒருத்தம்மா. ஓ பெரியண்ணனை போல உன் சின்ன அண்ணனும் கோடை இல்லம்மா. சத்தியத்தை நிலநிறுத்த முடியுங்கிற சக்தி எனக்கு இன்னும் தளர்ந்து போகலம்மா. கொலகார யாருங்கிற உண்மையை உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய உறுதி எனக்கு இன்னும் கொலைஞ்சு போகலம்மா. ஓம் பெரியண்ணன் இனிமே உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது. நான் செஞ்சு வைக்கிறேம்மா, நான் உனக்கு செஞ்சு வைக்கிறேன். என் மேல பழி சுமத்தில் அவனை பழி வாங்கி அவன் பிணத்தை கொண்டு வந்து அந்த பிணத்துக்கு முன்னால உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறம்மா. குமரா, ஐயா 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 ஐயா, என் குஷ்டத்தை போக்கிய குலதெய்வமே, என் கையெல்லாம் சரியா போச்சையா. பாருங்கய்யா பாருங்கய்யா. என் கடவுளே, என் தெய்வமே, என் குடும்பத்தை காப்பாத்தின என் குல தெய்வமே, உன் கருணையினால நாங்க எல்லாம் நல்லா இருக்கையா. ஐயா ஐயா, நாங்க எல்லாரும் இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டோம் ஐயா. தயவான பாஸ் ஆயிட்டா. ஐயா. அதோ நிக்கிறவன் தான் என் தம்பி. யாரையோ பைக்கு போய் வாங்கணும்னு துடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா, நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் சொன்னது இவருதான் ஐயா. தெரியலையா? நான் தான்ப்பா. படுகொலையை செய்துவிட்டு உன் மேல பழிய சுமத்தின பாதகன் நான் தான்ப்பா. அநியாயமா உனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்த அக்கிரமக்காரன் நான் தான்ப்பா. உன் கையாலே சாகணும்னு தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். உன் கையால் செத்தாத்தான் எனக்கு நல்ல விதி கிடைக்கும். இனி நீ என்ன வேணுமென்னாலும் செய்யலாம். என் குல தெய்வத்து மேல கைப்பட்டா இந்த ஊரே தீர்ப்பு தெரியும்.
மனிதன் தவறு செய்யாத போது மனிதனாகவே இருக்கின்றான். தவறு செய்யும் போது அதே மனிதன் மிருகமாக மாறிவிடுகின்றான். மிருகம் தன்னை உணர்ந்து திருந்தும் போது தெய்வத்தன்மை அடைந்து விடுகிறது. தெய்வத்தன்மை அடைந்த மனிதன் உலகத்தில் வாழத்தானே வேண்டும்.